அஸ்ஸலாமு அலைக்கும் வியூவர்ஸ். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் ஸ்ட்ரீட் ஸ்டைல் வடா பாவ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இது ரொம்பவுமே நல்ல டேஸ்டியாக சிம்பிளாக வீட்டிலே பண்ணிடலாம். இதுக்கான க்ரீன் சட்னி அண்ட் சீக்ரெட் பவுடர் எல்லாமே இந்த வீடியோவில் வந்து கவர் பண்ணியிருக்கோம். ஸோ நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் எண்ட் வரைக்கும் பார்க்குங்க. அண்ட் அதே மாதிரி நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்க, இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம இதை பண்ண ஆரம்பிச்சோன்னா அதுக்கு நான் ஒரு பேனில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கேன். இது கூடவே நம்ம கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா கருவேப்பிலை ஒரு 4-5 போல் கருவேப்பிலையை பிச்சு சேர்த்துட்டு கூடவே கொஞ்சமாக மல்லி இலை, இது கூட நம்ம வந்து இஞ்சி பூண்டு விழுது வந்து சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா தேவையான அளவு உப்பு, ஜஸ்ட் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு தான் நான் சேர்த்துருக்கேன். ஏன்னா நம்ம வந்து எல்லாத்துலேயும் உப்பு சேர்ப்போம், சட்னி எல்லாத்துலேயும். ஸோ பார்த்து சேர்த்துக்கோங்க. கூடவே கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்துட்டு இது கூடவே நான் வந்து 2 உருளைக்கிழங்கு, பெரிய சைஸ் உருளைக்கிழங்கை நான் வந்து பாயில் பண்ணி ஸ்மாஷ் பண்ணி எடுத்திருக்கேன். அதையும் நம்ம இது கூட சேர்த்து நல்லா இந்த மசாலாவோட மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. அவ்வளோதான், நம்ம வடாக்கான அந்த ஒரு ஸ்டஃபிங் வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போது நம்ம அந்த சீக்ரெட் பவுடர் ஒன்று இருக்குது இல்லையா, அதை ரெடி பண்ணிடலாம். அதுக்கு நான் ஒரு தவாவில் நான் வந்து 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் வந்து வேர்க்கடலை சேர்த்துருக்கேன். கூடவே ரொம்ப சின்ன சைஸில் வந்து புளி ஜஸ்ட் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா ஒரு 4-5 துண்டு தேங்காய், கூடவே கொஞ்சம் மல்லி இலை எல்லாத்தையும் சேர்த்து கடைசியாக நான் வந்து ஒரு சின்ன வரமிளகாயும் சேர்த்து நல்லா இதை வறுத்து எடுத்துக்கோங்க. இது நல்லா ஒரு 2 மினிட்ஸில் வரைக்கும் வறுப்பட்டு வந்தால் போதும். வறுத்து இதை வந்து இந்த மாதிரி மிக்ஸி ஜாரில் சேர்த்து கோர்ஸ் பவுடராக அரைச்சிங்கன்னா இது வந்து தயார். நெக்ஸ்ட்டு நம்ம வந்து க்ரீன் சட்னி ரெடி பண்ணிடலாம். அதுக்கு அதே மிக்ஸி ஜாரில் நான் வந்து கொஞ்சமாக புதினா, கொஞ்சம் மல்லி இலை, கூடவே நம்ம வந்து புளி சேர்க்க போகிறோம். புளி வந்து இந்த அளவுக்கு ரொம்ப சின்ன சைஸில் சேர்த்தாலே போதும். இது கூடவே வந்து பச்சை மிளகா இருந்தால் ஒரு சேர்த்துக்கோங்க. அப்படி இல்லைனா மிளகாத்தூள் ஒரு 1/2 டீஸ்பூன் சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு கொஞ்சமாக சேர்த்துட்டிங்க அப்படின்னா நம்மளோட க்ரீன் சட்னியும் ரெடி. ஸோ இப்போ அவ்வளோதான். இப்போ நம்ம வந்து பேட்டர் மிக்ஸ் பண்ணி ஃப்ரை பண்ணி சர்வ் பண்ண வேண்டியது தான். ஸோ பேட்டருக்கு நான் வந்து ஒரு 1/2 கப் அளவுக்கு நான் கடலை மாவு எடுத்திருக்கேன். கூடவே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு, கொஞ்சமாக கலர் பொடி, அதுக்கப்புறமா வந்து 1/2 டீஸ்பூன் உப்பு சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா இந்த மாதிரி ஒரு திக்கான ஒரு பஜ்ஜிக்கெல்லாம் நம்ம பேட்டர் ரெடி பண்ணுவோம் இல்லையா, அந்த மாதிரி மாவு வந்து கலந்து எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம இங்கே ஆல்ரெடி ரவுண்ட் பண்ணி வச்சுருந்தா அந்த ஸ்டஃபிங் பால்ஸை நம்ம வந்து அப்படியே நம்ம இந்த மாவில் டிப் பண்ணி சூடான ஆயிலில் போட்டு நல்லா கிறிஸ்பியாக பொரிச்சு எடுத்துக்கணும். ஆயிலோட ஹீட் வந்து மீடியம்ஸ் ஹீட்டில் வந்து இருக்கணும். ரொம்ப ஹையாகவும் வேணாம், ரொம்ப லோவாகவும் வேணாம். நம்மளோட பாவ் பால்ஸ் வந்து இது கூட சேர்த்துட்டு அப்படியே நம்ம நல்லா வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. 2 சைடும் நல்லா கிறிஸ்பியாக. இது ஒரு 5 to 7 மினிட்ஸ் நல்லா வந்து கிறிஸ்பியாக ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா கிறிஸ்பியாக ஃப்ரை பண்ணதுக்கப்புறமா பால்ஸ் எல்லாத்தையும் ஃப்ரை பண்ணி எடுத்துகிட்டு கடைசியாக வந்து அந்த எக்ஸ்ட்ரா இருக்கும் இல்லையா அந்த மாவு, அதில் நம்ம வந்து இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் நீளமாக இந்த மாதிரி சேர்த்து நம்ம வந்து இதையும் வந்து பொரிச்சு எடுத்துக்கோங்க. இதை நீங்கள் வந்து அந்த பாவ் கூட வச்சு சாப்பிடும்போது ரொம்பவுமே நல்லாயிருக்கும். ஸோ ஸ்ட்ரீட் ஸ்டைல்லலாம் இந்த மாதிரி தான் வந்து பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாதிரி எடுத்து நம்ம குட்டி குட்டியாக வந்து கிறிஸ்பியாக வந்து பொரிச்சு எடுத்துக்கோங்க. இப்போது வந்து எல்லாமே ரெடி. நம்ம வடை, அதுக்கப்புறமா சட்னி அண்ட் அந்த பவுடர், அந்த குட்டி குட்டி சிப்ஸ் அது எல்லாமே இருந்து ரெடி. ஸோ இப்போ நம்ம வந்து அரேஞ்ச் பண்ணிடலாம். அதுக்கு நான் வந்து பன்ஸ் வந்து எடுத்திருக்கேன். இது வீட்டிலேயே செஞ்ச சாஃப்டான பன்ஸ். இதோட ரெசிபி நம்ம ஆல்ரெடி நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கோம். லிங்க் வேணும் அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ கண்டிப்பாக செக் அவுட் பண்ணி பாருங்கள். நீங்கள் பிகினராக இருந்தால் கூட இந்த பன் ரெசிபி பர்ஃபெக்டாக வீட்டில் செஞ்சிடலாம். நோ ஃபெயில் ரெசிபி. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். அண்ட் இந்த பன்ஸை வந்து அரேஞ்ச் பண்ணுறதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம இந்த மாதிரி பாதியாக ஸ்லைஸ் பண்ணிவிட்டு நம்ம க்ரீன் சட்னி சேர்த்துட்டு அதுக்கப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்தா இந்த பவுடரையும் வந்து அப்படியே நம்ம அலைன் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு வந்து கொஞ்சமாக அந்த கிறிஸ்பியாக குட்டி குட்டியாக நம்ம பொரிச்சோம் இல்லையா, அதையும் நம்ம இது கூட சேர்த்துக்கலாம். இதை நீங்கள் வந்து அந்த பவுடர் அரைக்கும் போதும் நீங்கள் சேர்த்து அரைச்சிக்கலாம், அது உங்கள் இஷ்டம்தான். அதுக்கப்புறமா கடைசியாக நம்ம வடாவையும் நம்ம வந்து மேலே வச்சு
மேலே இன்னும் கொஞ்சம் தாராளமாக வந்து அந்த பவுடர் அண்டு கிறிஸ்பியான அந்த சிப்ஸ் எல்லாத்தையும் சேர்த்து அவ்வளோதான் நம்ம சர்வ் பண்ணோம் அப்படின்னா ஸ்ட்ரீட் ஸ்டைல் வடா பாவ் நம்ம சிம்பிளாக வீட்டிலே செஞ்சிடலாம். ஸ்நாக் டைம் எல்லாம் வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு உங்கள் ஃபீட்பேக் என்னன்னு சொல்லி கீழே காமெண்ட்ஸில் மறக்காமல் எங்கூட ஷேர் பண்ணுங்கள். அண்ட் இந்த மாதிரி ரெசிபீஸ்க்கு நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.